முதல்வர் மருந்தகங்களை அமைக்க விருப்பமுள்ள B.Pharm மற்றும் D.Pharm முடித்தவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் நிலையில் தொழில் முனைவோராக மாறுவதற்கு இத்திட்டம் உதவியுள்ளதாக அதற்கான ஆணை பெற்ற பயனாளிகள் நன்றி தெரிவித்தனர். நான் இந்த முதல்வர் திட்டத்துக்கு அப்ளை பண்ணதுக்கு எனக்கு ஸ்கீம் வந்துச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு அது கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு 3 லட்சத்திற்காக எனக்கு மானியம் கொடுத்தாங்க. அதில் 1 லட்சத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் 1.5 லட்சத்திற்காக ஜென்ரிக் மருந்துகளும் அது ரொம்ப கம்மியாக விலை இருக்குது. நான் B.Pharm படிச்சிருக்கேன். இந்த முதல்வர் மருந்தகம் ஸ்கீம் எனக்கு ஃபார்மசிஸ்ட் வெப்சைட் மூலமாக தெரிய வந்தது. இதில் முதல்வர் நம்மளுக்காக 3 லட்சம் மானியமாக வழங்கப்படுறாரு. இதில் 1.5 லட்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் மீதி 1.5 லட்சம் மெடிசன்ஸ்க்கும் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது. இது மற்ற மெடிக்கல் ஷாப்பை விட 75% குறைந்த விலையில் உள்ளது. இதில் என்னென்னா ஒரு சுகர் மாத்திரை எடுத்துக்கணும்னா நம்ம வேறு பிராண்டில் பார்த்தோம்னா 110 ரூபா வரும். பட் நம்ம முதல்வர் அந்த மாத்திரை வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு நம்மளுக்கு அது கொடுக்கப்படுது. ரொம்ப நல்ல ஸ்கீம். என்னன்னா 30 to 75% டிஸ்கவுண்ட் இது மக்களுக்கு போய் சேருது. ரொம்ப லாங் பீரியட் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக் மெடிசன்ஸ், பிபி மெடிசன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இருக்கனால ரொம்ப ஏழைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உமன் என்டர்பிரனராக நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு சப்சிடி கொடுக்குறாங்க 3 லேக் சப்சிடி வரைக்கும் கொடுக்குறாங்க. நான் இன்னும் என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு கேட்கும்போது எனக்கு 1 லேக்குக்கான பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் தான் இன்னைக்கு CM கையால் வாங்கியிருக்கேன். தமிழகத்தில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. முதல்வர் மருந்தகங்களில் மருந்துகளின் விலை மிகவும் குறைவாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். முதல்வர் மருந்தகத்துக்கு வந்தேன். அங்கே மருந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா. மற்ற மெடிக்கலை விட இந்த மெடிக்கலில் ரேட்டு கம்மியாக இருக்குது. அதனால கேட்குற மருந்து எல்லாமே இருக்குது. ஏழை மக்களுக்கு ரத்த அழுத்தம், இப்போ டயாபிட்டிஸ் பெட்டி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு மாதத்துக்கு மருந்து மட்டுமே 2000 கிட்ட வரும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் இல்லைன்னா விவசாயிகளுக்கு தான் அதிகமாக அந்த மாதிரி வருது. விவசாயிகளுக்கு கொஞ்சம் கம்மியாக அது மருந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுக்குறாங்க. 25% டிஸ்கவுண்ட் உண்டு. இல்லை, எல்லா மருந்துமே இருக்குது.